எங்கு ஒரு சத்தம் கேட்டது. யாராக இருக்க வேண்டும் என்று சற்று சுற்றி பார்ப்போம். கானகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் சாமி காரையா சாமி காரையா சாமி காரையா. ஹலோ தம்பி யாரும் தண்ணே யாருக்கு யார் அண்ணி யாருக்கு யார் தம்பி? என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்க்கணும் தம்பின்னு சொல்றதானே வழக்கம். என்னைய போல சின்ன மனிதர்கள் உங்களை போல பெரிய மனிதர்களை பார்க்கும்போது அண்ணன் சொல்றது வழக்கம். ஐயா இந்த உலகத்துல தம்பிக்கு தான் பெருமை இருக்கு. ஏன் அண்ணனுக்கு பெருமை இருக்கு? எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை? எந்த வகையில நீங்க தம்பிக்கு பெருமை இருக்கு? முன்னால முளைக்கின்ற காதை விட பின்னால முளைக்கின்ற கொம்புக்கு தாயா வலிமையும் பெருமையும் உண்டு. முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி வலிமை இல்ல, பின்னால முளைக்கிற கொம்புக்கு வலிமை உண்டு. அப்ப தம்பிக்கு தான் வலிமையும் பெருமையும் உண்டு. அண்ணனுக்கு பெருமை இருக்கு. எப்படி? இந்த பூலகத்துல நாங்க மானிட பிறவிகள் எல்லாம் தை மாற தை பூசத்துக்கு சரி பழனிக்கு மாலை அணிவித்து பாத யாத்திரை செல்வோம். சரி சிலாது பாத யாத்திரையாவே வந்துடும். பாத யாத்திரையா இல்ல பாத யாத்திரையா? பாதியில போயிட்டு பஸ்ல ஏறி வந்துருவேன். நடக்க முடியல. ஆமா சரி இன்னும் சில ஆள் இருக்கு ரோட்டு ஓரத்துல நல்லா சோறு சுண்ட கடலையும் பொங்கல் போட்டு குமிக்கி எடுக்கிறாங்க. சரி அப்படின்னு வீட்டுல பொண்டாட்டி வீட்டுல சண்டை போட்டுச்சு வச்சுக்கிறேங்க. மாலை போன மாதிரியே சைன்ஸா போயிட்டு அப்படியே ஒரு வாரம் 10 நாள் அங்க திரிஞ்சு விட்டு தின்னுட்டு பரவாயில்ல. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆள் இருக்கு வழக்க தோஷத்தை. ஆமா இப்படி போய் மாலை அணிவித்து பாத யாத்திரை செஞ்சு நேரடியா போய் முருகனை தரிசனம் பண்ண மாட்டாங்க. கீழே இருக்கிற விநாயகர் பெருமாளுக்கு ஒரு செதல் தங்க எடுத்து உடைச்சு சல்லார்னு அந்த சில்லு பக்கத்துல எவ மண்டையாவது புடிச்சு ரெத்தம் சொட்ட சொட்ட வடிஞ்சு அதுக்கப்புறம் தான் முருகனையே போய் தரிசனம் பண்ணுவாங்க. முருகனை தரிசிக்கிறோங்கிற சாக்க வச்சு ஒருத்த மண்டையை உடைச்சு கொடுத்தா கால் வாங்கி கொடுத்தா முறையே. தமிழ்நாட்டுல ஒரு ரோடு போட்டாலும் சரி ஒரு பாலம் போட்டாலும் சரி ஒரு உயிரை கொண்டு போட்டு ரோடும் பாலம் போடுறாங்க. குற்று குணம் சுற்று போவதுன்னு சொன்னேன். ஏன்னா பிறவி குணம் இது. இந்த கலியுகம் கலிகாலமா போய்கிட்டு இருக்கு. ஆக இருப்பினும் அண்ணனடா தம்பினடா அவசரமான உலகத்தில் ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்துல அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சௌரியா கனி பிரியா கத்தா கரகர பிரியா சுந்தரம்பா பூஜன பிரியா குண்டோதுரா கலக பிரியா நானும் நானையா யாரு நான் தான் பாடவாங்க ஒண்ணு நம்பி வாழையில நம்ப வச்சாது வாழியா பூரா அரை தூக்கத்துல இருக்காங்க. எப்படியாவது பொய்யும் பிராடின்னு சொல்லவங்க வந்திருப்பியோம் இல்லையே அவசியம் இல்லையே. ஆமா நீங்க நாடு நான் இப்படி நம்புறது இன்னும் நம்பலையா நீ? ஒண்ணு நம்பி வரணும் நம்ப வச்சாது வர மாட்டேன். நம்புறதுனாலதே நாங்க பூரா தமிழ்நாட்டுல இன்னைக்கு பூரா பொட்டல்ல நிக்கிறோம். அது உங்க தவறு தானே தவறு இல்லை இல்ல. நன்மையும் தீமையும் வருவது உங்களாலே. அதனால தீதும் நன்றும் பிறதர வாரா என்று கடியன் பூங்குடினார் சொன்னார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா எப்படி நான் நம்புறதுன்னு சொல்றீங்க. அவ்வளவுதான விஷயம். என்னத்தை பார்த்தபடி ஏமாந்து ஒளியை நீ நம்பலேங்கிறீங்க. இந்த உலகத்துல நீங்க நாரத மகாமணி. ஆமா நீ நம்பலன்னு சொல்றீங்க பாருங்க. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு இல்ல திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கேயாவது நீங்க போங்க. இதே மாதிரி பாருங்க ஒருத்தர் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுக்கிட்டு சுத்துறேன். இன்னொருத்தர் ராமர் வேஷம் போட்டுருக்கேன். சரி இன்னொருத்தர் கிருஷ்ணர் வேஷம் போட்டுருக்கேன். இந்த இருக்கு பாருங்க 6 மணியை போட்டு அப்ப தண்டி தூக்க முடியாது. 3 வழி சோறு நீங்க கைப்பட்டி மாதிரி சின்ன பட்டி தோல் பெட்டி ஒண்ணு போட்டுக்கிறேன். சரி கீழே அமைக்கி கடை கடைக்கு அரே ராம அரே கிருஷ்ணா அரே ராம அரே கிருஷ்ணான்னு பிச்சை எடுக்கிறேன். ஆகா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஆஞ்சநேயர் வேஷம் போட்டவரை ஆஞ்சநேயர் ஏத்துக்க முடியுமா? இல்ல ராமர் வேஷம் போட்டவரத்தை ராமர் ஏத்துக்க முடியுமா? அது சரி இல்ல கிருஷ்ணர் வேஷம் போட்டவரத்தை கிருஷ்ணர் ஏத்துக்க முடியுமா? இந்த இடத்துல நீங்க நாடுகிற மகாமுனி உருண்டீங்களே எதை வச்சு நம்புறதுங்க? அற்புதமான கேள்வி. அப்படிப்பட்ட கேள்விகளை முதல்லயே இந்த உலகத்துல கேட்டிருந்தீங்கன்னா சந்தேகப்பட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு அல்லல் படவன்கிற அவசியம் வந்திருக்குமா? ஒரே ஒரு விஷயம் பாருங்க. வேலுத்து நிலையத்துல கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கா ஒருத்தன். அவனை கிருஷ்ணன் எப்படி நம்புறது? ராமர் வேஷம் போட்டிருக்காரு அவனை எப்படி ராமன் நம்புறது? ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்காரு அவர் ஆஞ்சநேயர் எப்படி நம்புறது? இங்க நாரதர் சொல்றீங்களே உங்களை நாரதர் நான் எப்படி நம்புறது? இவ்வளவுதானே. அவங்க இந்த 3 பேர் யார் தெரியுமா? தெய்வத்துடைய அரிதாரத்தை முகத்திலே பூசிக்கொண்டு வயிற்று பிளப்பிற்காக கடைகளுக்கு வீடுகளுக்கு யாசகம் பெறக்கூடியவர்கள். யாசகம்னா என்ன தெரியுமில்ல? பிச்சை பெறக்கூடியவர்கள். ஆனா நான் அப்படி இல்லை. அவர்கள் செயற்கை நான் இயற்கை. நான் யாரு? இந்த உலகத்துக்கு எதை கொடுத்தேன் என்று உன்னிடத்திலே ஒரு வெண்பா மூலம் சொல்றேன். கெட்டிக்கார பிள்ளைனா எட்டி பிடிச்சு பாரு பாப்போம். நாரத விளையாட்டா நாரத முனிவன் கூற பாரத கவிதை வான்மீகி என்பார். சீரட சோழநாடு திருமணம் தூரு வச்சான். காரணி கோடையா கம்பன் தமிழ்நா கவிதை செய்து வைத்தானே. இந்த ராமகாவியத்தை இந்த புண்ணிய பூமியிலே கொடுத்தவன் நான் அல்லவா? நீங்க நாரத மகாமுனி நானேதான் அடியன்
வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல வாழ வேண்டும் ஐயனே. உங்களை சந்திச்சதில் மனமற்ற மகிழ்வாக இருக்கு. நாரத மகாமுனிவர். ஆமா, மேலோகவாசி உலகத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன வந்த உடனே சந்தேகம்? எனக்கு மட்டும் இல்ல, இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கு. நானும் 1 மணி நேரமா நிக்கிறேன், ஒரு பிள்ளை எந்த சந்தேகத்தையும் கேட்கல. என்ன சொல்ற அவங்களுக்கு சந்தேகம்னு? அவங்களுக்கு கேட்க வாய்ப்பு இல்லாதனால கீழே உட்கார்ந்துருக்காங்க. சரி, எனக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். ஓஹோ, அதாவது அவங்களுக்கு வாய்ப்பு அமையவில்லை, உங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அப்ப கேட்கறீங்க, என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்? நீங்க நாரத மகாமுனிவர். ஆமா, நீங்க தெய்வ பிறப்பு. உண்மைதான், நாங்க எல்லாருமே மானுட பிறப்பு. இந்த உலகத்துல தெய்வம் இருக்கா இல்லையா? என்னையா எப்ப கேட்கிற? உண்மைதான், உலகத்திலே தெய்வம் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் குழப்பமா இருக்குங்க. உங்க எல்லாருக்குமே இருக்கா? இந்த இருக்கால குட்டச்சம்மா, இந்த தெய்வம்னு ஒண்ணு இல்லைன்னா இத்தனை பக்தர்கள் அவருடைய ஆலயத்துக்கு முன்னால வந்து உட்கார்ந்து நம்முடைய விதிவிலக்கா? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த தெய்வம் இருப்பது உண்மை என்று ஒரு நாடகத்தை வைத்திருக்கின்றார்களே, அப்ப அது பொய்யா? அப்ப ஒரு தெய்வம் இருப்பது உண்மை என்பதற்கு பக்தர்கள் கூடி இருக்கின்றார்கள், ஒரு நாடக சபா நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப இதை வைத்து பார்க்கின்ற பொழுது தெய்வம் இருப்பது உண்மை. இதுல இது ஒரு சான்று போதுமே. நீங்க கேட்ட கேள்விக்கு இது ஒண்ணு போதும். இப்ப நம்ம இதை மறுக்கிறான்னா மறுத்து பாருங்க. இது நம்ம ஊர் கோயில விட்டுருவான், அடிக்க வருவாங்க. பக்கத்துல எங்கிட்டாவது கோவில் ஆலயம், பெரிய கோவில் ஆலயம் ஒண்ணு இருக்குவீங்க. சரி, கோவில் இருந்தா கருவறைன்னு ஒண்ணு இருக்கும். கருவறைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். இருக்குமா இருக்கா? கண்டிப்பா. இப்ப இந்த ராத்திரியா அந்த ராத்திரி 2 நாள் ஒரு கலாணி பெழுங்க, அந்த கருவறைக்குள்ள உள்ள இருக்கிற தெய்வத்தை குத்தி கடப்பரை வச்சு கிளப்பிடுறாங்க. சரி, கிளப்பினோடனே இது வந்து புதுக்கோட்டை மாவட்டமா? ஆமா. அந்த புதுக்கோட்டை மாவட்ட செய்தித்தாள்ல காலையில இந்த ஊர்ல இந்த மாதிரி 4 கலாணி பெழுக சிலையை திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு செய்தித்தாள்ல போடுறாங்க. கருவறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க தான் தெய்வம். நீ 4 கலாணி பெழுக அந்த தெய்வத்தை கலாண்டுட்டு போனோம்னா செய்தித்தாள சிலை திருட்டுன்னு போடுறாங்க. அப்ப அது தெய்வமா சிலை? உங்களுக்கு சந்தேகம் இதுவும் வந்துருச்சா? கேட்கிற நாயங்கார. அது சரி, எங்க ஒரு விலையும் மட்டும் அசைக்கலையே, ஊரா விரதத்துக்கு வந்திருப்பாங்க. அதைத்தானே உறங்கி போயிருக்க மாதிரி இருக்கேன். ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க என்ன கேட்கிறீங்கன்னா தெய்வம் இருப்பது உண்மைன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப தெய்வம்னு ஒண்ணு இருக்குது, அதாவது கருவறைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள தெய்வம் இருக்கும்னு நான் சொன்னேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா 4 கலவாணி பெயர்க கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை கடப்பாறை வச்சு குத்தி தூக்கி திருடிக்கிட்டு போயிடுறாங்க. திருடிக்கிட்டு போன உடனே புதுக்கோட்டை மாவட்ட செய்தித்தாள்ல இந்த ஊர்ல இந்த தெய்வம் திருட்டுன்னு போட மாட்டாங்க, இந்த ஊர்ல இந்த கோவில்ல சிலை திருட்டுன்னு போடுறாங்க. அப்ப எல்லாரும் தெய்வத்தை பார்க்க போறேன், தெய்வத்தை பார்க்க போறேன். ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் காலையில அர்ச்சனை வச்சுக்கிட்டு, யாருக்கு அர்ச்சனை கேட்டா தெய்வத்துக்குன்னு சொன்ன இந்த வாய் மூலமாக 4 கலவாணி பேருக்கு அதை தூக்கின உடனே சிலை திருட்டுன்னு சொல்லிட்டானே, உண்மையிலே கருவறைக்குள்ள இருக்கிறது வெறும் சிலையா இல்ல தெய்வமா? நான் குழப்பமா இருக்கல. இதுதானே உங்க குழப்பம். நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்கணும்ல. ஏன்னா அறிவு சார்ந்த கேள்வி, இந்த அறிவு சார்ந்த கேள்விக்கு அறிவு சார்ந்த பதில் கொடுக்க வேண்டும். இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு மனிதன் உயிரோடு இருக்க, உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனை என்னவெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுவீங்க? என்ன வெள்ளச்சாமி போறாரு, மலைச்சாமி போறாரு, சுப்பையா போறாரு, இந்த பாண்டி சுரேஷ், நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் மந்திரி ஜீங்கோமே அப்படின்னா நீங்க சொன்னதுக்குள்ளே பதில் அடக்கமாயிருச்சு பாருங்க. உயிரோடு இருக்கிறவன் இந்த போறாரு, வெள்ளச்சாமி சுப்பையா போறாரு, இந்த போறாரு, கோமா போறாரு, சீமான் போறாருன்னு சொன்ன வாய் அதே மனிதன் இந்த இடத்துல இறந்து கிடந்தார், அவனுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? பிணம்பே. அவனை இப்ப சுருக்கிட்டா பாடிய எப்படா தூக்குறா பண்றேன் புரிஞ்சா? நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன பேர் சொன்னீங்க? கோமான், சீமான், கருப்பையா, சுப்பையா, வெள்ளச்சாமின்னு சொன்ன அந்த வாய் ஏன் இறந்த உடனே வெள்ளச்சாமி எப்படா தூக்க போறிய, கருப்பையா எப்படா தூக்க போறியன்னு சொல்லாம பிணத்தை எப்படா தூக்க போறியன்னு உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பேரு, இறந்ததுக்கு அப்புறம் பிணம்னு ஒரு பேரு மாறிடுச்சா? அப்ப கருவறைக்குள்ள இருக்குது பாத்தீங்களா தெய்வம், 8 வகையான மருந்தை இடிச்சு பீடத்துல வச்சு சிலையை தூக்கி வச்சு கும்பத்துல ஒரு தண்ணி ஒரு குடம், சிலையில ஒரு குடம் தண்ணி ஊத்தியாச்சுன்னா இந்த 8 வகை மருந்தின் பிரகாரம் அந்த கல் சிலைக்கு உயிர் உண்டாகுது. உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு எப்படி பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டிய? தெய்வம்னு பேர் வச்சீங்களா? அந்த 8 வகை மருந்தை விட்டு 4 களவாணி பெயர்க தூக்கிட்டு வெளியில வந்தாங்கன்னா இறந்தவனுக்கு பிணம்னு எப்படி பேர் மாறிச்சோ தெய்வமாக இருந்ததே களவாணி பெயர்க தூக்கிட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா அதுக்கு பேரு வெறும் சிலை. அதனாலதான் சிலை திருட்டுன்னு செய்தித்தாள்ல போட்டேன். இதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் விஷயம். உயிரற்றதாகி விடுது.
அப்ப 8 வகையான மருந்தை இடிச்சு அதுக்கு மேல சிலையை தூக்கி வச்சு அந்த கோயில்ல கும்பத்துல தண்ணி ஊத்திட்டோம்னா சிலைக்கு உயிர் உண்டாயிருக்கு. உயிர் உண்டாகுது. அதுக்காகத்தான் சிலைக்கு உயிர் உண்டான உடனே தெய்வம்னு பேர் மாறுது. இப்ப எல்லா கோவில்கள்லயும் தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு உண்டியல் கலைச்சிருக்கோம். ஆமா, அதனாலதான் காசை முன்னால வச்சா கடவுளையே பின்னால வச்சா. இப்ப 8 வகையான மருந்தை இடிச்சு அதுக்கு மேல சிலையை தூக்கி வச்சு கும்பத்திலேயே அந்த சிலையில தண்ணி ஊத்துறோம்னா உயிர் உண்டாயிருக்கு. தெய்வத்துக்கு அந்த கல் சிலைக்கு உயிர் உண்டாகும். இப்ப உயிரோட தெய்வம் இருக்கு. தெய்வத்துக்கு முன்னாடி உண்டியல்ல நாங்க பக்தர் கூட நேர்ந்துக்கிறோம். சரி, நேர்ந்துக்கிட்டு அந்த நேர்த்து கடை சரியா இருந்துச்சுன்னா எங்களால முடிஞ்ச பணமோ நகையோ காணிக்கையா போடுறோம். சரி, உண்டியல் நிறைஞ்சிருக்கு. உயிரோட இருக்கு தெய்வம். தெய்வத்துக்கு முன்னாடி உண்டியல் நிறைஞ்சிருக்கு. சரி, இப்ப 2 கணவன் பேரை போய் அந்த உண்டியலை குத்தி கிளப்புறேன். உயிரோட இருக்கிற தெய்வம் அது கையில வச்சிருக்க சூடாயத்தோ வேளாயத்தை எடுத்து அதை வாயில குத்தி இருந்தா அந்த உண்டியல வாங்குவானா? அதை விட்டு உண்டியல காண்டுட்டு போனோம்னா கிராம மக்கள் கூட ஒண்ணு கூடி விறுவிறுன்னு காவல்துறைகிட்ட போய் ஐயா இந்த ஊர்ல 2 கணவன் பேர் உண்டியல காண்டு போயிட்டாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்குவேன் அப்படின்னு மனு கொடுத்துட்டு வராங்களே. அப்ப கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி தெய்வமா இல்ல கலாணிப்பது கலாங்கிற வரையும் வேடிக்கை பாட்டு இருந்துச்சு இது தெய்வமா? என்னது குட்டக்கப்பட்ட கேட்கறது நியாயம் தராங்க. கேள்வி தந்தா இங்க கூட்டம் இல்லைங்க. அதான் உண்மை. ஆமாங்க, அங்க இருந்து ஒரு எதிரொலி வரல. நான் சொன்ன கருத்து போய் சேரல போய் சேரல. இல்லைன்னா மிகப்பெரிய கருத்துங்க, ஆழமான கருத்துங்க. ஆமா, இந்த கருத்துக்கெல்லாம் ஒவ்வொரு ஊர்ல 500 கொடுத்துருப்பாங்க. சரி, இருக்கட்டும். ஒரே விஷயம், நல்ல கேள்வி. தெய்வத்துக்கு முன்னால உண்டியல் இருக்கு. உண்டியல 2 கலவாணி பேர்ல தூக்கிட்டு போறாங்க. அப்ப தெய்வத்துக்கு உயிர் உண்டு நான் தான் சொன்னேன். அந்த தெய்வத்துக்கு உயிரோடு இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு முன்னால அதோட உண்டியல 2 பேர் திருடுற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது கையில வச்சிருக்க வேலாயத்தையோ சூலாயத்தையோ எடுத்து வாயில குத்தி இருந்தா ஒரு ஊர்லயாவது ஒரு இடத்துல திருட்டு நடக்குமா? அப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இது தெய்வமா இல்ல களவு போன பொருளை மீட்டு கண்டுபிடித்து கொடுத்தாரு காவல்துறை அதிகாரி, அவர் தெய்வமா அப்படின்னு உங்க கேள்வி வந்துருச்சுல. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கணுமா இல்லையா? கொஞ்சம் சிக்கலான கேள்விதான், கொஞ்சம் யோசிச்சு பதில் கொடுக்கலாம். தவறு இல்ல, அறிவு சார்ந்த கேள்வி. இப்ப உங்களை பெற்றது யாரு? அம்மா. நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் இதுக்குள்ள வரப்போகுது. அதனால சிந்திச்சு செயல்பட்டு சொல்லுங்க. உங்களை பெற்றது எங்க அம்மா. உங்க அம்மா எத்தனை மாதம் சுமந்தார்கள்? 10 மாதம். 10 மாதத்துல நீங்க பிறந்தாச்சு. பிறந்து தவழ்ந்தாச்சு, தவழ்ந்து நடந்தாச்சு. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. வீட்டுக்கு பள்ளிக்கூடத்துக்குமா உங்க அம்மா என்ன செய்யுது? உங்க வீட்டுக்கு உனக்கு தெரியாம உங்க வீட்டுக்குள்ள ஒரு சிறுவாட்டு காசுல ஒரு உண்டியல் சேர்க்குது. உண்டியல் நிறைஞ்சிருச்சு. அந்த உண்டியல் உங்க கண்ணுக்கு தட்டுப்பட்டு போச்சு. உங்க அம்மா உண்டியல இருந்து ஒரு 100 ரூபாய் நீங்க திருடிட்டீங்க. தான் உள்ள திருடிட்டா திருடன்னு நினைச்சு உங்க அம்மா அருவாள் எடுத்து உங்க கழுத்தை வெட்டிருச்சா இல்ல கத்தி எடுத்து உங்க வயிற்றுல குத்திருச்சா? தெரிஞ்சவன எங்க அம்மா என்னை சப்பு சப்புன்னு அடிச்சவன பாத்துட்டு நான் கீழ்னு அழுவேன். அழுத உடனே ஏன்டா எடுபட்ட வேலை, இந்த மாதிரி சின்ன பிள்ளையிலே இந்த மாதிரி திருட்டு வேலை உனக்கு இருக்க, நீ பெரிய பிள்ளை ஆகி என்ன வேலை பார்க்க மாட்டேன் அப்படி சப்பு சப்புன்னு அடிச்சோன்னு நான் கீழ்னு அழுத உடனே பெத்த மனசு பிள்ளை மனசு கல்லுன்னு சொன்னாங்க இல்லையா? நான் அழுகிறத பார்த்துட்டு எங்க அம்மாவுக்கு மனசு தாங்காம மறுபடியும் ஒரு 20 ரூபாய் எடுத்து என் கையில கொடுத்து என்ன முதல்ல நீங்க அப்படி பண்ணக்கூடாது, எப்பா போ வெட்டிக்கல்ல 2 பொறி விட்டா அப்படின்னு சொல்லு. பாத்தீங்களா? தான் உள்ள திருடன்னு தெரிஞ்சு நம்மோட உண்டியல்ல கை வச்சானேன்னு தெரிஞ்சு திருட்டு பயலா போயிட்டானேன்னு தெரிஞ்சு அருவாள் எடுத்து வெட்டல, கத்தி எடுத்து குத்தல, தான் உள்ளைய மன்னித்து அருள்வாளித்து மீண்டும் 20 ரூபா கொடுத்து போய் பொரு உருண்டை வாங்கி சாப்பிடுமான்னு சொன்னது உங்க பெத்த தாய். இந்த கருவறைக்குள்ள இருக்கான குட்டாச்சி, அவ உலக தாய். உங்களை பெற்றது பெற்ற தாய். 2 பேருக்கு ஒரே மனசு, ஒரே எண்ணம், ஒரே நிலையா. உங்க அம்மா எப்படி தான் முனைய கொண்டு விடக் கூடாதுன்னு மன்னித்து அருள்வாளிக்கின்றாரோ இந்த உலக தாயும் நம்ம மண்ணில் தான் பிறந்தா, நம்ம தான் உயிர் கொடுத்தோம், நம்ம பூமியில தான் வளர்ந்தா, நம்ம உண்டியிலேயே கை வைக்கிறாங்க. பெத்த தாய் உன்னை எப்படி மன்னித்து விடுகின்றாரோ உலக தாய் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு திருடனையும் மன்னிக்கிறாயா? அதனாலதான் தப்புற. இதே மாதிரி ஒரு தடவை பார்க்கும், 2 தடவை பார்க்கும், 3ஆவது தடவை பார்க்கின்ற பொழுது இதே வேலையை செஞ்சானா அப்பதான் அள்ளி வச்சு குத்தும். அகால மரணமா சாலையில விழுந்து கிடப்பான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசு நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு அடையாள கூட்டி நீ கேட்ட கேள்விக்கு பதில். அப்ப ஒரு தடவை திருடும் போது தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமா, 2ஆவது தடவை பார்த்துக்கிட்டு இருக்கான். 3ஆவது தடவை அப்பதான் அள்ளி வச்சு குத்தம்.
ஜனிய முடிச்சேன் 2 தடவை ஆட்டையை போட்டுட்டு 3வது தடவை அமைக்கிட்டு இருக்க வேண்டியதானே. எப்படி இருக்கு என்ன வயதுக்கு 3வது தடவை போறேன். இரும்பு முடிச்சனையும் சிறங்கு முடிச்சனையும் சும்மா இருக்குமா? சரி, வேற என்ன கேட்க நினைக்கிறேன். ஆமா, உங்க பேரு நாரத மகாமுனிவர். ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா இருக்காரு. என்ன பண்றாரு? படைக்கின்றார். வைக்கப்படப்பை படைப்பது விவசாயி. 4 வகை யோனி, 7 வகை தோட்டம், 84 லட்சம் ஜீவ பந்தங்களை படைக்கக்கூடிய ஆழத்திலே, ஞானத்திலே, வருங்காலத்திலே, என் ஊழத்திலே, மூலாதாரத்திலே தான் இருந்து அண்டத்திலே பிண்டத்தை சேர்த்து உயிர்களை படைப்பது எங்க அப்பாவுடைய வேலை. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்களே. அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறேன். அம்மா மட்டும் பத்திரமா பாத்துக்கிறோம்னா அப்பனை கொண்டு போய் நடு ரோட்ல நிப்பாட்டுறது. கட்டின பொண்டாட்டிக்கு பெத்த தாய்க்கு ஒரு வித்தியாசம். கட்டின பொண்டாட்டிக்கு பெத்த தாய்க்கு என்ன வித்தியாசம்? பொண்டாட்டி எங்க அம்மா வந்து 18ஆம் இருக்குங்க. சரி, செலவங்கிட்டா கட்டின பொண்டாட்டி பெத்த தாயும் செலவாகி கொடுத்தது ஒரு சங்கடமா? 2 பேரும் சித்திரம் எடுத்து சரி நான் நாடகம் அடித்து தூக்க வரிச்சோட காரைக்குடிக்கு ஜவுளி கடைக்கு பாரம்பரிய ஜவுளி கடைன்னு ஒண்ணு திறந்திருக்காங்க. கூட்டிகிட்டு போயிட்டு கீழே ஏறிட்டா ஜொங்கின்னு மேல கொண்டே விடுது. ஆகா, மேல ஏறிட்டா ஜொங்கின்னு கீழே கொண்டாந்து பல விளையாடுது. அப்ப அந்த கடையில வருமானம் அதிகமா இருந்திருக்கும் போல படியை இடிச்சுட்டு உயரமா கட்டிருக்காங்க. இந்த சனியை முடிச்சவனுக்கு தெரியும். தூக்க வரிச்சில போனதுக்கு அதுக்கு காலத்துக்கு படியில வைக்கிறோம்னு படி பிரட்டி விட்டு நான் குப்புற கடிச்சு விழுந்துட்டு எங்க அம்மா அங்கனே என் பொண்ணு நான் விழுந்ததை பார்த்துட்டு எங்க அம்மா துடிக்கிற. ஆஹா, நான் பெத்த பையனே அடி விட்டுருச்சு. ஆட்டோ பிடிப்பா, ஆஸ்பத்திரிக்கு போவா, என் ஜாமி ஐயமா துடிக்குது. உங்க அம்மா என் முன்னாடி இருந்துக்கிட்டு என்ன தெரியுமா சொல்றான்? என்ன சொன்னா? கண்ணு என்ன புரட்டி வச்சிருக்கா? எதை பார்த்துட்டு சொல்றேன்? ஊர்ல உள்ள பொம்பளை எவ்வளவு பார்த்துட்டு வந்து பொழந்துட்டு இருக்கேன். எத்தனை உதவி அப்படின்னு வச்சா உங்க அம்மாவுக்கு பாருங்க, 2 பேருமே பெண்ண. தாய்க்கு உண்டான மனசு தாரத்துக்குள்ளே. இதுல ஒரு மாறுபட்ட வித்தியாசம் தெரியுமா? தாயும் பெண்ணி, தாரமும் பெண்ணி. ஆனால் தாரத்துக்குள்ளே ஒரு தாய் உண்டு. ஆனால் தாய்க்குள்ளே மீண்டும் தாரம் கிடையாது. ஆமா, 2மே பெண் தான். ஒரு வீட்டுக்கு தான் அவளை வந்திருப்பாங்க. ஆனா இன்னொரு விஷயம் சாமி, நீங்க சொன்னது மாதிரி தாய்க்குள்ள தாரம் இல்ல, தாரத்துக்குள்ள தாய் உண்டு. ஏன் தாய் இருக்கான்னா, நம்ம இப்ப அடிக்கிற சரக்கு ஒரு 45-50 வயசுல கையா கால பிடிச்சிருக்கு இழுத்துரும். அப்புறம் குண்டியை கழிவுறது யாரு? அம்மா கழிவு தாரம் தான். சரி இருக்கட்டும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மூவாசை இல்லாதவன் நான் இங்கே. 2 ஆசையும் இல்ல. ஆசை வேண்டாம் எடுத்துட்டேன். வீடு செட்டு பழக்கம் எந்த பழக்கம் கிடையாது. வெத்தலை பேல பார்க்க எதுவுமே கிடையாது. வீடு பிராந்தி அது வேற மாதிரி ஆளுங்க. பொம்பளை அதெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க. எந்த ஆசையும் கிடையாது. வீடு சீட்டு வெத்தலை பேல பார்த்து வீடு பிராந்தி பொம்பளை எந்த பழக்கம் இல்லை. சரி, எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மயத்துக்கு இதெல்லாம் இருந்தா அந்த பூமியில இருக்கணுமாடா? பாருங்க, இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாதனையை செய்தார் ஒருவர். ராமநாதபுரம் மாவட்டத்திலே ராமேஸ்வரத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பேய் கரும்பு என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒடுக்கப்பட்டு இருக்கின்றாரே ஐயா, முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா எந்த பீடி குடிச்சாரு, எந்த மதுவை குடிச்சாரு, எந்த பெண்மகள் பின்னால போனாரு, உலக சாதனை படைக்கவில்லை அந்த உலகத்திலே. அப்பேற்பட்ட மகான் வாழ்ந்த பூமியிலே நாம் எல்லாம் வாழ்கின்றோம் என்பது பெருமை. உங்களை பற்றிய ஒரு சில விவரம் கேட்கலாமா? உங்க பேரு வீரத்தேவன். யார் வச்சது? அப்பா அம்மா. எதுல? அப்பா வாயிலிருந்து என் காதல் வச்ச. அப்பா தான் வச்சாருன்னு உன்னோட சொன்னது யாரு? அம்மா சொன்ன. அம்மாவை தானே நீ வச்சுட்டு போனது யாரு? பேரியா? எதுல? பேர் வச்சது உங்க அப்பா தான் அப்படின்னு உங்க அம்மா சொன்னமா இல்லையா? சரி, உங்க அப்பா பேரு? தம்பிராஜன். உங்க அம்மா பேரு? நங்கை மோகன். தம்பிராஜனுக்கு நங்கை மோகனிக்கும் நீங்கள் பிறந்தவனா இல்லை பிறந்தவனா? பிறந்தவன். எங்க போய் பிறந்தீங்க? இல்ல, பிறந்தவன். பிறப்புக்கும் பிறப்புக்கும் என்ன வித்தியாசம்? பிறப்புனா தனக்கு பிறக்கிறது, பிறப்புனா தன்னோட கூட பிறக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி. அப்ப பிறப்புக்கு ஒரு விளக்கம், பிறப்புக்கு ஒரு விளக்கம். சரி இருக்கட்டும். நீங்கள் பிறந்தது உங்க அம்மாவுக்கா அப்பாவுக்கா? எங்க அம்மாவுக்கு. அப்ப உங்க அப்பனுக்கு நீங்க பிறக்கல? அப்ப ஊர் பேருக்கா பிறந்தேன். எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு தான் பிறந்தேன். அம்மா வீட்டுல 5 மாசம் அப்பா வீட்டுல 5 மாசம் இருந்தியா? இல்ல. அப்புறம் எப்படி நீ அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்தவங்க? எங்க அப்பா செஞ்சாரு பிறந்தேன். அப்படி என்ன செஞ்சாரு பிறந்த? கல்யாணம் செஞ்சாரு பிறந்தேன். யாரை செஞ்சாரு கல்யாணம்? எங்க அம்மாவை கல்யாணம் செஞ்சாரு. கல்யாணம்னா என்ன கட்டினா கல்யாணம்? தாலி கட்டுறது கல்யாணம். யாருக்கு எந்த இடத்துல கட்டினாரு? எங்க அப்பா எங்க ஆத்தாளுக்கு கழுத்துல கட்டினாரு. கழுத்துல கட்டினாரு. ஆமா. நீ எங்க பிறந்த? வயித்துல பிறந்த. கழுத்துல கட்டினா நீ கழுத்துல பிறக்கணும். நீ யாரை கட்டிட்டு வயிற்றுக்கு போன? என்ன கிரகமேரா இருக்கு? ராத்திரி 3 மணிக்கு வந்து கழுத்துல வர வாயில வர இதுல அவர் தாலியை கழுத்துல கட்டினாரு. நீ யாரை கட்டிட்டு வயிற்றுக்கு போன? 2 பேருக்கு முதல் ராத்திரி நடந்துருச்சு. முதல் ராத்திரி நடந்த. அப்ப முதல் ராத்திரிக்கும் கடைசி ராத்திரிக்கும் இந்த உலகத்துல என்ன வித்தியாசம்? முதல் ராத்திரினா மெத்த மேல பூவை போட்டு பூ மேல நம்ம படுத்தோம்னா முதல் ராத்திரி. சரி. கடைசி ராத்திரினா நம்மள படுக்க போட்டு நம்ம மேல பூவை கொட்டிட்டாங்கன்னா கோயிந்தா கோயிந்தான்னு கடைசி ராத்திரி. ரெண்டுக்குமே பூ தான் வேலை செய்தா? ஆமா. பூ மேல நீங்க படுத்தா முதல் ராத்திரி, உங்க மேல பூ படுத்துட்டா கடைசி
கடைசி ராத்திரி அங்க இருக்கட்டும். ஆளுநம் சோயின்ற குரல். ஆமா, 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. ஆகா, 1க்கு 2 பேர் உள்ள இருந்து போறாங்க. இத பூரா எடுத்து கொண்டு போய் அந்த கம்மா கரைக்கு அந்த பக்கம் வீசுறது உங்க வேலை. ஆமா, நகராட்சியில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு நான் வெளியே இருக்கேன். எத்தனை நாளா? 3 நாளா. எப்படி வருது? திருத்திரியா போகுது. ஏன்டா மீன்கள் ஊத்துறாங்க, அது ஒரு மாதிரியா புடிங்கிட்டு அடிக்குது. ஐயப்பா, நான் அந்த வெளியே கேட்கலையா? இருக்கக்கூடிய வெளிக்காவல் இருக்கேன், வெளிக்காவல் இருக்காங்க. ஒண்ணு யாரு, இன்னொன்னு யாரு? ஒண்ணு என் தங்கை வள்ளி, வள்ளி. இன்னொன்னு ஏன் ஆளு புள்ளி. இன்னும் ஆளு புள்ளி. ஆமா, அப்ப நான் புள்ளியை பாக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஏன் ஆளை பாருங்க. உங்க ஆளையா? ஆமா. நீங்க அழைத்து வாருங்களே, பாருங்க. கூட்டிட்டு வரேன். அம்மா, ஓடியா மாமா 2 விழுக்கு வச்சிருக்க ஓடியாங்க.